சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று ஜாபர் சாதிக் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குற்றவாளி ஜாபர் சாதிக் கொடுத்த வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் எனது போதை மருந்து அதிக அளவில் விற்பனை தமிழகத்தை தாண்டி செய்ததாகவும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு உதவி செய்தார் என்றும், தமிழகத்தில் குறிப்பாக சென்னை போன்ற மிக முக்கியமான இடங்களில் வீடுகளை அமர்த்தி அவர்தான் தந்தார் என்றும் சில வாக்குமூலங்களை ஆதாரத்துடன் கொடுத்துள்ளார். மேலும் ஜாபர் சாதிக் அவர்கள் தயாரித்த திரைப்படமான மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியவர் வேறு யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் என்பவர்தான். தற்பொழுது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சிக்கலில் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார். இவரது பதவி மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடாத மாதிரியான ஒரு சிக்கலும் உருவாகியுள்ளது. எப்படியும் வடமாநிலத்திலிருந்து வழக்கறிஞர்களை, திறமையானவர்களை விலைக்கு வாங்கி உதயநிதியை காப்பாற்றி விடுவார் என்று வைத்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் எத்தனை வழக்கைத்தான் திமுக சந்தித்து கொண்டிருக்கிறது. அதிலும் மக்களுக்கு போராடி நீதியை பெற்றுத்தரக்கூடிய வழக்காக இருந்தாலும் சரி என்று கூறலாம். திமுகவின் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கே அவர்களுக்கு 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது என்றால், மக்களுக்கு சொன்ன 545 வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றவில்லை. அதில் மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இந்த 13 மாதங்களில் நிறைவேற்றி விடுவார்களா என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். பலரும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று திமுகவின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் பிரச்சாரத்தின் போதுதான் தெரிய வரும் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தலைவலி மாறப்போகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக் மூலமாக சிறைக்கு செல்வார். நிச்சயம் கூண்டோடு உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியும் நிச்சயமாக சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்று நடைபெற்ற சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாபர் சாதிக் அவர்கள் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு ஆஜராகி நீதிமன்றத்தில் பல்வேறு வாக்குமூலங்களை சிபிஐ துறை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல கோடிகள், 450 கோடிக்கு மேலாக கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் அடைந்ததாகவும், பல்வேறு கோடிகளை நிலத்திலும் ஜி2 நிறுவனம், இதுவும் வேறு யாருடைய நிறுவனமும் கிடையாது, ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் நடத்தி வரக்கூடிய நிறுவனம்தான் ஜி2 நிறுவனம். அந்த நிறுவனத்தில்தான் முதலீடு செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்பொழுது கோபாலபுர குடும்பமே சிறையில் அடைக்கப்பட்டால் எத்தனை ஆண்டு வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.